84 லட்சம் யோனிகளில் மாற்றி மாற்றி நம்ம பிறந்துட்டு இருக்கோமே. யமபட்டணம் போகிறதுக்கு பிறந்தவனா? அறிவு வேண்டாமா? நம்ம தப்பிச்சுக்க வேண்டாமா? திரும்பி நீ மறுபடியும் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பனு காட்டி மறுபடியும் பிறந்து என்னுடைய குருநாதர் கொல்லிமலையில் அன்னாகாரம் இல்லாமல் இந்த பசுமாட்டு சாணி ஆவாரம் பூ உருண்டை கொடுப்பாரு. அதை நான் சாப்பிடுவேன். அது ஒரு நாள் மட்டுமே. பருவம் வந்ததற்கு பிறகு 4வது கிரகத்தை இவனை அழைக்கிறான். 4வது கிரகம்னா எதுன்னு கேட்டால் சுக்கிரனை அழைக்கிறான்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் யார்? கலஸ்திர காரகன். கலஸ்திரம்னா மனைவி பற்றி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சிவலிங்கம் சொன்னாரா இல்லையா? வெளியில் சிவலிங்கம் கிடையாதுப்பா, உனக்குள்ள சிவலிங்கம் இருக்குது. தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். உனக்குள்ள இறைவன் இருக்காருப்பா. அந்த இறைவனை பார்க்கக்கூடிய சூட்சும ரகசியத்தை எவன் ஒருவன் சொல்லித்தரானோ நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நானேன் தவம் செய்தேன், சிவாய நமவெனப் பெற்றேன். தேனாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் கவர்ந்து அடியேனுக்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவே. என்னுடைய லட்சியம், என்னுடைய குருநாதர் கொல்லிமலையில் என்னை கூட்டிகிட்டு போய் 3 ஆண்டு காலங்கள் அன்னாகாரம் இல்லாமல் பசுமாட்டு சாணி ஆவாரம் பூ சாப்பிட்டு எனக்கு முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு அவருக்கு எனக்கு இருந்ததுனால அவர் கூட 3 ஆண்டு காலங்கள் இருந்து ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த நிலையை கருணையினால் எனக்கு அந்த கலையை அவராக நான் வள்ளி சோனையில் இருக்கும் பொழுது பழனிமலையில் 10 நாட்கள் என் கூடயே இருந்து என்னை அங்கே அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் கொல்லிமலையில் 3 வருஷமாக இந்த பசுமாட்டு சாணி ஆவாரம் பூ உருண்டை கொடுப்பாரு. அதை நான் சாப்பிடுவேன். அது ஒரு நாள் மட்டுமே பசி இல்லாமல் இருக்கும். அதில் என்ன மூலிகை கலந்தாரோ என்ன பண்ணாரோ எனக்கு தெரியாது. அப்படி அவர் கூட 3 ஆண்டு காலங்கள் இருந்து ஜீவசமாதி அவர் ஆனதற்கு பிறகு நான் அங்கிருந்து இங்கே சூட்சும ரூபத்தில் ஸ்தூல உடம்பை விட்டு என்னோடைய அன்றைய 18 நாள் நான் அவர் கூட இருந்தேன் கொல்லிமலையில். அந்த 18 நாள் அவர் கூட இருந்து அதற்கு பிறகு நான் என்னுடைய கூட வந்துட்டார். இன்றைக்கு சூட்சும ரூபத்தில் என்னோட இருந்துகிட்ருக்காரு. நான் அதை விவரித்து சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸ்தூல உடம்பாக இருக்கும்போது தான் எல்லாருக்கும் அது தெரியும். சூட்சும ரூபத்தில் இருக்கும் பொழுது யாருக்கு தெரியாது. அது ஒரு சில அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் கருணையினால் ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மூல்கத்துவம், நிர்மூல்கத்துவமே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவமே ஜீவன் முக்தின்னு சொன்னார். இந்த ஜீவன் முக்தி அடைவதற்காக ஒவ்வொரு யுகத்திலையும் இறைவன் அவதாரம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு சிலர் மட்டுமே கரையேற முடியுது, எல்லாரும் கரையேற முடியல. புத்தன் கூட அதை தான் சொன்னார், வள்ளல் பெருமானும் அதை தான் சொன்னார், அருணகிரியும் அதை தான் சொன்னார், பட்டினத்தடிகளாரும் அப்படி தான் சொன்னாங்க. ஒவ்வொரு மகான்கள் அவதார புருஷர்கள் இந்த ஜீவசமாதியினுடைய நிலையை அதனுடைய தாத்பரியத்தை நாம் 1,00,000 பிறவிக்கு அப்புறம் நமக்கு இந்த மாண்ட பிறவி கிடச்சிருக்கு, நாம் நரகத்திற்கு திரும்ப போகக்கூடாது. இப்போ 5 அறிவு பிராணிகள் எல்லாமே அது நரகம்னு சொல்லியிருக்காங்க சித்தர்களும் யோகிகளும். நாம் மாண்ட பிறவி 1,84 லட்சம் ஜீவராசிகளில் 1,00,000 பிறவிக்கு அப்புறம் எனக்கு மாண்ட பிறவி வள்ளல் பெருமான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இப்பிறவி தட்டினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது அறிவேன் இறைவான்னு சொன்ன மாதிரி
இந்த ரகசியங்கள் எல்லாமே ரொம்ப அதிசூட்சமமான அதிசுலபம்னு ரமணர் சொல்கிறாரு. நமக்குள்ளேயே தனக்குள்ளேயே இருக்குது. இந்த நவக்கிரகத்தினால் நமக்கு உட்பட்டு நவக்கிரகங்களுடைய வேலை எல்லாமே ஸ்தூல உடம்புக்கே தவிர சூட்சமமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த ஆத்மா இறைவனோடது. இந்த இறைவனோட இது இரண்டரை கலந்துடும். இந்த மனசு, இந்த ஆத்மாவிலேருந்து உற்பத்தியானது மனசு. இந்த மனசு ஆத்மாவில் ஒடுங்கும்போது தூக்கம், மனம் விரிஞ்சா உலகம். இது ஜாக்கிர சொப்பன சுசுப்தியின் 3 அவஸ்தையை சொல்லி, இந்த 3 அவஸ்தையிலையும் ஜாக்கிரதை அவஸ்தையில் உடம்பு இருக்குது, புத்தி இருக்குது, மனசு இருக்குது, நான் இருக்கேன். சொப்பன அவஸ்தையில் உடம்பு கலண்டுருச்சு, மனசும் புத்தியும் இருக்குது. மனசும் புத்தியும் இருக்கிறத காலையிலேருந்து ஒருத்தன் எழுந்தவனே சொல்கிறேன், நான் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன்னு சொல்கிறேன். அப்பயே உடம்பு கலண்டுருச்சு. இதற்கு அடுத்து வரக்கூடிய சொப்பன அவஸ்தையில் உடம்பும் இல்லை, புத்தியும் இல்லை, மனசும் இல்லை. இந்த 3ம் இல்லாதப்ப நான் சுகமாக இருந்திருக்கேன். அந்த சுகத்தை அனுபவிச்சவன் தான் ஒருத்தன் தான், அது நான். காலையில் எழுந்திரிச்சவனே அவன் தான் டிக்ளேர் பண்ணுறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இந்த உடம்பு புத்தி மனசு 3ம் இல்லாத நிலையில் இது ஆனந்தமாக இருந்திருக்கு. இந்த உடம்பும் புத்தியும் மனசும் வந்ததற்கு பிறகு மனம் விரிஞ்சதற்கப்புறம் உலகம் தெரிஞ்சுது. உலகம் தெரிஞ்சதுனால நமக்கு 3 ஆசைகள்னால் அவஸ்தைப்படுறோம். அது மண்ணு பொண்ணு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 அவஸ்தைகளால் மனிதன் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்னன்னு ஒருத்தருக்கு தெரியறதில்ல. ஐந்தறிவு பிராணிகளுக்கு அது நரகம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு மனசு கிடையாது, அறிவு கிடையாது. அப்படி இருக்கிறனால அது கர்மாப்படி பலனை அனுபவிச்சுட்டு அது ஆக்சிடெண்ட் ஆகணும்னா ஆக்சிடெண்ட் ஆகுது, அடிபடணும்னா அடிபடுது, அது இறந்துடுது. அதற்கான நிலையை அறிவு அதற்கு இல்லாதனால அந்த நிலையில் போகிறது. ஐந்தறிவு பிராணிக்கு வழியும் தெரியாது, அதனுடைய அனுபவம் தெரியாது. ஆறறிவாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டுமே இந்த ஞானத்தை கொடுத்து மனு ஈசன் அவனுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ மனு ஈசன்னா மனசு இருக்கக்கூடிய ஈசன். மனம்ங்கிறது நாளைக்கு நாம் யார், எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மனசை கொடுத்து நம்ம உடம்பை கொடுத்து, இந்த உடம்பு இருக்கும்போதே விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த உடம்பு புண்ணியத்தினால் கிடைக்கப்பெற்ற ஒரு உடம்பு. இந்த உடம்பு இருக்கும்போதே தப்பிச்சுக்குப்பா. முன்னை நாம் உடம்பை இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று தெரிந்த பின் உடம்பை இன்று ஓம்புகின்றேன் திருமூலர் சொல்கிறாரு. இந்த உடம்பு இருக்கும்போதே நம்ம தப்பிச்சுக்கணும். இந்த உடம்பு போயிடுச்சுன்னா விழுந்தா பாம்போ பள்ளியோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நவக்கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இப்போ நமக்கு சூரியனும் சந்திரனும், சூரியன் பிதாக்காரகன், சந்திரன் மாதிர்காரகன். இந்த சந்திரனும் சூரியனும் தான் தாய் தாப்பன்னு சொல்கிறாங்க. இந்த தாய் தாப்பன் நம்மளை உருவாக்கி கூட்டவங்க 2 கிரகங்கள் தான். அதற்கு பிறகு 3வது கிரகம் நமக்கு அறிவுன்னு சொல்லக்கூடிய புத பகவான் நமக்கு அறிவை கொடுத்து, அந்த அறிவின் மூலமாக நாம் அடுத்து பிறவா நிலை அடைகிறதுக்காக, நாம் தப்பிச்சுக்கிறதுக்காக நமக்கு அறிவு என்ற ஞானத்தை புத பகவான் கொடுக்குறாரு. அதிலிருந்து நாம் தப்பிக்காமல் இந்த நவக்கிரகங்கள் நமக்கு உடம்புக்கு நன்மை சூழ உடம்புக்கு நன்மை செய்ய வந்தது. அந்த நன்மையை செய்ய வந்த 3 கிரகங்களுமே அடுத்து இவன் என்ன பண்ணுறான், பருவம் வந்ததற்கு பிறகு 4வது கிரகத்தை இவனை அழைக்கிறான். 4வது கிரகம்னா எதுன்னு கேட்டால் சுக்கிரனை அழைக்கிறான்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் யார்? கலஸ்திரக்காரகன். கலஸ்திரம்னா மனைவி பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த மனைவி இவன் தேடுறான். மனைவி தேடினதுக்கப்புறம் சுக்கிரன் வந்ததுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான், உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு அப்புறம் குரு வந்துடுறார். அதற்கு பிறகு குருனா புத்திரக்காரகன். இந்த புத்திரக்காரகன் குரு வந்ததற்கு பிறகு இவனுடைய கதை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டா அவன் என்ன சொல்கிறான், இனி இவன் அவ்வளோதாங்கிற முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்து அதற்கப்புறம் யமதர்மன் வாயிலுக்கு போகிறதுக்கு இவன் ரெடி ஆயிடுறான். யமபட்டணம் போகிறதுக்கு இவன் ரெடி ஆயிடுறான்.
ஏன் ரெடி ஆயிடுறான்னு கேட்டால், இந்த யமபட்டனம் சொல்லக்கூடிய சனி ஆயுள்காரனாக இருந்து இவனை அப்படியே கூட்டிகிட்டு இவனுடைய கதையை முடித்து இவன் யார், எங்கிருந்து வந்தான், இவனுடைய மூலம் என்னன்னு தெரியாமல் ஒவ்வொரு மனிதனுமே மிருகங்கள் போலே, அந்த 5 அறிவு பிராணியாக இருக்கக்கூடிய மிருகங்கள் போலே திங்க தூங்க இன உற்பத்தி பண்ணுறதுக்காக நாம் வந்திருக்கோம். நாம் அதற்கு மேலே அது எப்படி, நீ இப்போ மிருகங்கள் செய்கிற மாதிரியே சுக்கிரன் வந்தார், மனைவி வந்தார், அதற்கப்புறம் குரு புத்திரக்காரன் வந்தார், அதற்கப்புறம் ஆயுள்காரன் சனி வந்து கூட்டிகிட்டு போயிடுறார் யமபட்டணத்துக்கு. யமபட்டணம் போகிறதுக்கு பிறந்தவனா அறிவு வேண்டாமா? புதன் அறிவு கொடுத்த புதன் எதுக்கு கொடுத்தாரு? நாம் அறிவை கொண்டு தப்பிச்சுக்க வேண்டாமா? உன்னுடைய அறிவை கொண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தடுப்பதற்கு மறுபிறவியோ தெய்வங்களோ கிடையாது. அறிவு சொல்கின்றபடியே செயலை செய். அது என்ன முடிவு வருதோ ஏற்றுக்கூடிய பக்குவம் வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கீதையில் 18வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இதை சொல்லியிருக்காரா இல்லையா? நாம் அறிவை கொண்டு தப்பிச்சுக்க வேண்டாமா இல்லையா? நமக்கு மரணம் இல்லையே, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். வள்ளல் பெருமான் சொல்கிறாரா இல்லையா? உனக்கு மரணம் கிடையாதுப்பா. இந்த நவக்கிரகங்கள் எல்லாமே இந்த ஸ்தூல உடம்புக்கு, உடைய சூட்சும உடம்பு, உடைய ஆத்மா, அது இறைவனோடது. இந்த ஆத்மாவிலேருந்து உற்பத்தியானது மனசு. இந்த மனசு தான் பிறக்குது இறக்குது. ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நீ நிதி நிறைந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா நீ. அப்பேற்பட்ட ஆத்மாவா நீ இருந்து நீ என்ன பண்ணுற? மரணத்தை மறுபடியும் போய் தழுவுறைய மிருகங்கள் போல் 84 லட்சம் யோனிகளில் மாற்றி மாற்றி நம்ம பிறந்துட்டுருக்கோமே. அறிவு வேண்டாமா? நம்ம தப்பிச்சுக்க வேண்டாமா? திரும்பி நீ மறுபடியும் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பனு காட்டி மறுபடியும் பிறந்து நீ இறந்துட்டுருக்கைய. உனக்கு நரகமாக இருக்கக்கூடியது உனக்கு சொர்க்கம் மாதிரி தெரியுது. அது அஞ்ஞானம் இல்லையா? மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் உத்தமொழி உரைக்கின்றேன் உரிமையால் உமக்கே உலகில் கற்றவரும் கல்லாதவரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமில்லா கலங்க வரும் மரணம் உனக்கு சம்மதமா? நாளைக்கு மரணம் வரப்போதே, அது உனக்கு சம்மதமா அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்குறாரா இல்லையா? அப்போ நாம் தப்பிச்சுக்கணுமா இல்லையா? விரைந்து அடைந்திடுமின் இங்கே மேன்மை உரைக்கின்றேன்றார். நீ ஞானத்தை அடைஞ்சிட்டு உனக்கு குரு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நீ தப்பிக்கிறதுக்கான நிலையை அடைஞ்சிக்கணுமா இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்க. அந்த குரு கிடைச்சதுக்கப்புறம் ஞானத்தை அடையாமல் திரும்பி போய் அஞ்ஞானத்தில் அவனை நீ சந்தேகப்பட்டுட்டு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதப்பா. ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு குரு கிடைச்சிட்டான்னா அவங்ககிட்ட வசிஷ்டர் சொல்கிறாரு ராமபிரான்கிட்ட, ஒரு சண்டாள தெருவில் ஒரு ஞானி இருந்தாலும் அவங்ககிட்ட போய் மண்டி போட்டு உட்கார்ந்து இந்த ஞான விஷயத்தை கேட்டு நாம் ஞானத்தை அடையணுமா வேண்டாமா? அந்த தெளிவான அறிவு வேணுமா இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்குன்னு ஏன் சொன்னாங்க? தெல்ல தெளிஞ்சிடணுமா இல்லையா? தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சிவலிங்கம்னு சொன்னாரா இல்லையா? வெளியில் சிவலிங்கம் கிடையாதுப்பா, உனக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது. தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலான்னு ரமணர் ஒரு பாட்டில் சொல்கிறாரா இல்லையா? கண்டு கேட்டு உண்டு உற்றறியும் இந்த ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா ஒருவனாம் உன்னை ஒளித்துங்கு எவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலான்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ எனக்குள்ளே நீ இருந்துட்டு எனக்கு சூது பண்ணிட்டியே. ஏன் சூது பண்ணுற? உனக்கு மனசில் அவ்வளோ ஆசைகள். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாரா இல்லையா புத்தர்? இந்த ஆசையினால் வந்ததை மறந்துட்டு உலக விஷயங்கள் நிரந்தரம் இல்லை. இந்த நிரந்தரமில்லாத ஒரு விஷயங்களை நீ நம்பி நீ ஏமாந்துட்டுருக்க. நம்பத்தகாத பொய்ஜாலத்தை நம்பி செம்பதமான உண்ட சிவபதத்தை இழந்தேன்னு ஒரு சித்தர் சொன்னாரா இல்லையா? இது நம்பத்தகாத பொய்ஜாலம் இல்லை. இந்த பொய்ஜாலத்தை நீ எப்படி நம்புற? அப்போ அஞ்ஞானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு சித்தருக்கும் தன்னியோகம் திருதன்யோகம். நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன், இங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இந்த மாண்ட பிறவி கிடைச்சிருச்சே. இதை கிடைச்ச பிறவி நம்ம வீணடிக்கலாமா? ஒவ்வொரு நிமிடமும் சதாவும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய சொரூபத்தை தெரிஞ்சு நல்ல குரு கிடைச்சிட்டானா
நான் சொல்கிறேனே, ஜீவசமாதி அடையிறது தான் நம்முடைய லட்சியம். நான் ஒவ்வொரு நாளும் ஜீவசமாதியில் தானே இருந்துகிட்ருக்கோம். இதில் ஏன் பயப்படுறீங்க? இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு ஐயே அதிசுலபம், இந்த ஆத்ம வித்தை ஐயே அதிசுலபம்னு சொல்கிறாரா இல்லையா ரமணர்? தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? உனக்குள்ள இறைவன் இருக்காரப்பா. அந்த இறைவனை பார்க்கக்கூடிய சூட்சும ரகசியத்தை எவன் ஒருவன் சொல்லித்தரானோ, எவன் ஒருவன் அந்த குருவாக இருந்து அந்த கருணையினால், இந்த இறைவனுடைய கருணையினால் இறை தூதர்களாக வந்து நான் அவதாரம் எடுத்து உங்களுக்கு ஜீவசமாதி அடைய நிலையை சொல்லித்தரதுக்காண்டி நான் வெகுபாடு படுறேன்னே. உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? எத்தனையோ நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே. நீங்கள் வாங்க, ஐயே அதிசுலபம்னு சொல்கிறேன்னா இல்லையா? மூன்றே தீட்சை. முதல் தீட்சையில் நான் என்ன சொன்னேன்? மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இந்த மனதை அடக்க முடியாது. கடல் அலை என்னைக்கு வர்றது, மனசு என்னைக்கு அடங்கிறது? இந்த மனதை அடக்க முடியாது. அந்த முதல் தீட்சையை, நான் மனதை அடக்கக்கூடிய முதல் தீட்சையை சொல்லித்தரனே, அதில் நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டாமா? அதற்காக அடுத்து நமக்கு இரு சுவாசம் இருக்குது. இந்த இரு சுவாசம், ஒன்று நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய சுவாசம், அது மூக்கு வழியாக வருது. இரண்டாவது சுவாசம் நமக்குள்ளேயே இருக்குது. அந்த சுவாசம் இறைவனோட இரண்டரை கலந்துருக்கு. உச்சிக்கு மேலே உணர்வுக்கு கீழே வெச்ச பொருளை வகையறிவார் இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பொருளை வகை நான் தெரியணுங்கிறதுக்காக அந்த 10வது வாசலை தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஏசுநாதர்லேருந்து ஒவ்வொரு ஞானிகளும் சூட்சும ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களே. நீங்கள் அதை புரிஞ்சிக்க வேண்டாமா? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது சுவாசம், நமக்குள்ளேயே அந்த காற்று, நமக்குள்ளேயே அந்த காற்று உற்பத்தி ஆகுது. அந்த காற்று தான் இறைவன். அந்த காற்றை நம்ம கொண்டு போய் கபாலத்தில் ஏற்றணுமா இல்லையா? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவோர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவோருக்கு கூட்டை உதைக்கும் குறியறிவர்னு சொன்னாரா இல்லையா திருமூலர்? இந்த கூட்டை நம்ம உதைக்க வேண்டாமா? இந்த இரு சுவாசம் சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது சுவாசத்தை, அது இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய சுவாசத்தை, நமக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய சுவாசத்தை, அந்த வெட்டவெளி தன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதற்கடின்னு சொல்கிறாங்களே இல்லையா? இந்த வெட்டவெளியில் கொண்டு போய் சேர்த்த வேண்டாமா? இந்த வெட்டவெளியில் தானே இங்கே அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. இந்த அண்டத்தில் என்ன இருக்குது? அண்டத்தில் காற்றில் அணுக்களோடு இருக்கக்கூடிய காற்று நான் சொன்னேன், அது வந்து ஆணுடைய சுவாசத்தின் மூலமாக போய் பெண்ணுடைய கர்ப்பத்தில் வந்து பிரசவிக்கிறோமா இல்லையா? அந்த அணுக்கள் தானே மனசு. அந்த அணுக்களை நாம் வந்து சுத்தப்படுத்திட்டான். அணுக்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நமக்குள்ளேயே ஈசன் ஊனுக்குள்ளே ஒளிந்திருக்கான்னு சொல்கிறாரா இல்லையா? இந்த ஊனுக்குள் இருக்கக்கூடிய ஈசனை உள்ள அந்த காற்றை, அந்த வெட்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்றை அணுக்கள் இல்லாமல் இரண்டாவது சுவாசத்தில் கொண்டு போய் நாம் கபாலத்தில் நிறுத்திட்டா நமக்கு வந்து அடுத்து பிறவி இல்லையே, அடுத்து நாம் பிறக்க மாட்டோமே. நாம் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் படக்கூடிய துன்பம் கொஞ்சம் நெஞ்சமாக பட்டுட்டு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. மலத்தில் இருக்கிற புழுவா போய் பிறப்பின்னு சொல்கிறாரு. மலம் சோறும் 9 வாயிற் குடியில் மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்யன்னு சொன்னாரா இல்லையா மாணிக்கவாசர்? நீ எப்படி இருந்துட்டு நீ அடுத்த பிறவி உனக்கு கிடைச்சிட்டா மலத்தில் உள்ள புழுவா பிறப்பின்னு சொல்கிறாரு. ஏன்னா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மாக்கள் இருக்கே. இந்த 3 கர்மாவில் சஞ்சித கர்மாவிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பிறந்திருக்கிறோமே, அதுலேருந்து இப்போ அனுபவிக்கிறது பிராரப்த கர்மா. நாம் இந்த பிராரப்த கர்மா, இந்த உடம்பெடுத்து வந்துட்டா உனக்கு என்ன கொடுத்தாரு? யோகம்னா என்ன யோகம் நினச்சிட்ட? பணம் பதவி பட்டம் பதவின்னு நான் நினச்சிட்டு இருக்க. யோகம்னா இந்த யோகத்தை, இந்த அடயோகத்தை, இந்த வாசி யோகத்தை, இந்த குண்டலி யோகத்தை எழுப்பக்கூடிய அந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி யோகத்தை கொடுத்தா இவன் பொண்டாட்டி புள்ள தாய் தாப்புன்னு சொல்லிட்டு இதிலேயே இவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறி நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்னன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லையே. இரும்பை காந்தம் இழுப்பது போல இறைவன் திருவேணி சங்கமத்தில் சிவபெருமானுடைய அவருடைய சொத்து நம்முடைய உயிர். இந்த உயிர் அங்கு அவர்கிட்டருந்து வந்தது. அதை இரும்பை காந்தம் இழுப்பது போல இறைவன் நம் ஒவ்வொரு நாளும் நம்மளை இழுத்துட்டு இருக்கானே. பாதி இரவில் எழுந்தருளி பாவி என எழுப்பி
அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துவல்கின்றாய். நீதி நடம் செய்யும் பேரின்ப நிதியே, ஓதி முடியா யான் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும்னு எவ்வளவு கருணையோட வள்ளல் பெருமான் நமக்கு சொன்னாரே. அந்த கருணை அப்பேற்பட்ட மகான்கள்லாம் வந்து வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே யாருமே கேட்குறதில்ல, எதையுமே அனுபவிக்கிறதில்ல. சரி, சொல்லித்தர்றதுக்கு ஒரு குரு வந்தாருனாலும் கூட நான் இங்கே 7-8 ஆண்டு காலங்களாக நான் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சொந்த பணத்தை வச்சு, நான் செய்த தொழிலினுடைய பணத்தை வச்சு இங்கே அன்னதானம் போட்டு நீங்கள் வாங்க வாங்க, நான் எல்லாருக்கும் வந்து இந்த ஜீவசமாதி அடையிறத சொல்லித்தரேன்னு நான் ஒவ்வொருத்தரையும் கூவி கூவி கூப்பிட்டுருக்கிறேனே. காகம் கலந்துரவாட உன்ன கண்டேன். ஒரு சித்தர் சொல்றாரு, காகம் கலந்துரவாட உண்ணக் கண்டேன், அகண்டாகாரம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி தழும்பி பூரணமாய் கிடக்குது ஐயோன்றார இல்லையா? நீ அடுத்த தேகம் எடுப்பதற்கு முன் புசிப்பதற்கு வாரி ஜெகத்தீரேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூவி கூவி கூப்பிட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிடுங்க, அன்னதானம் சாப்பிட்டு இந்த ஜீவசமாதி அடையக்கூடிய நிலையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்து பிறவாத நிலை வரணும். நீங்கள் பிறவாத நிலையை அடைஞ்சாதான் நமக்கு கீழ்பிறவி நரகம்னு சொல்லக்கூடிய அந்த 5 அறிவில் பிறக்கக்கூடியது நரகம். அதில் போய் நீங்கள் உழண்டுகிட்டே இருப்பீங்க. விழுந்தா பாம்போ பள்ளியான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதிலே உழண்டுட்டு இருப்பீங்க. மானிடப்பிறவி வள்ளல் பெருமான் வந்து எப்படி கூவி கூப்பிட்டாரா இல்லையா? விரைந்து விரைந்து அதை அடைஞ்சிருப்பான்னு சொன்னாரா இல்லையா? அதை அடையணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு நீ திரும்ப ஊடுறது பறக்கிறது போகிறது வர்றது தின்னுக்கிட்டு எதுக்கு திங்கிறன்னு தெரியாமல் புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து இருக்கின்ற புணர்ப்பும் என்குலா மணியே, நான் எண்ணிய ஏக்கம் நீ அறிவாய். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி நடுங்கி ஆட்டாமல் என்பலாம் கருக இளைத்தேனே இறைவான்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். இவன் இந்த உடம்பே இது புண்ணான உடம்புப்பா, இதுக்குள்ளே இறைவா நீ இருக்கிய, அதை நான் ஏங்குனது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு, ஆடு மாடு கோழி இதெல்லாம் திங்கிறானே, அவனை கண்டு என் எலும்பெல்லாம் உருகுதுன்னு சொல்கிறாரா இல்லையா? அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கமும் உனக்கு கிடையாது. நாம் எங்கிருந்து வந்தோம்னு தெரியாமல் இருக்காங்க. அதை நாம் கூவி கூவி கூப்பிட்டாலும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நான் இவ்வளவு சத்சங்கம் நடத்துறதுக்காக இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி நான் எல்லா வசதிகளோடு இருந்து பண்ணியும் கூட இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லையேங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் இருக்குது. மன வருத்தம் இருந்தாலும் நாம் முடிந்த அளவுக்கு எப்படியோ எல்லாருக்கும் சொல்லித் தருவோம், சொல்லி கொடுத்தே ஆகணும். கரையேற்றியே தின்னு எத்தனையோ ஜீவன்கள் ஏங்கிட்டு இருக்கு. அந்த ஜீவன்கள்லாம் தெரிஞ்சு இந்த நிலையை, அந்த சூட்சும ரகசியத்தை, அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சுழிமனையில் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தின் மூளை நெற்றிக்கு நேரே புருவத்திடை வெளியே உற்று பார்க்க ஒளிமிகு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனேன்னு ஒரு சித்தர் சொன்னாரா இல்லையா? அந்த சிற்றம்பலம் எங்கே இருக்காருன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் வாங்க, எப்படியும் அந்த நிலையை அடைஞ்சிக்குங்க. மற்ற எந்த நமக்கு உதவாது. பாட படிக்க பயன் சொல்ல கோடாமல் வந்து குணமில்லை. சீடா கேள் சித்திர தீபம் போல் சிந்தைதனை நிறுத்தி செத்த சமம் போல் திரின்னு சொன்னாரா இல்லையா ஒரு சித்தர்? அப்போ அந்த சித்திர தீபம் போல் சிந்தைதனை நிறுத்தக்கூடிய அந்த சூட்சும ரகசியத்தை, அந்த 3 ரகசியத்தை, அந்த 3 தீட்சையை, நான் அந்த 3 பருவங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த 3 தீட்சையை ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுத்து நீங்கள் அந்த கரையேந்தி அந்த கரையேறுன்னு அந்த ஜீவசமாதி நிலையை அடையின்னு. நான் ஒவ்வொரு நாளும் சுசுப்தியில் நான் ஜீவசமாதி நிலையில் தான் இருக்கிறேன். அதை அது அந்த நேரத்தில் எனக்கு கான்சியஸ் கிடையாது, என் புத்தி இல்லை, என் மனசு இல்லை, என்னுடைய அறிவில்லை. அப்படி இருக்கும்போது நான் அப்போ இருக்கிறேன். நான் அறிவோடு இருக்கும்போது, இந்த ஜாக்கிரதை அவஸ்தையில் இருக்கும்போது நீங்கள் அவசியம் அந்த நிலையை அடையிறதுக்கு சித்தர்களும் யோகிகளும் வனத்துக்கு போய் பண்ணுறாங்க. நீங்கள் வனத்துக்கு போக வேண்டாம், நீங்கள் இல்லறத்திலே இருங்க. இல்லறத்தில் இருந்தே நாம் துறவரத்தை கடைப்பிடிக்க முடியும். அந்த துறவரம்னா தனிப்பட்டு இயங்குவது. தனிப்பட்டு இயங்கி நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, நான் ஒவ்வொருவருக்கும் உபதேசிக்கிறதுக்காண்டி நான் இங்கே 7-8 வருட காலங்களாக இங்கே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் மன்றாடி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் வாங்களே, வாங்கி தெரிஞ்சுக்குங்களே. இந்த ரகசியத்தை யார் உன்னை சொல்லித்தருவா? இப்போ ஜீவசமாதி அடைந்தவர்கள்லாம் சொல்லித்தர முடியுமா? அவங்களாம் சூட்சும ரூபத்தில்
இருக்காங்களே, நான் ஸ்தூல ரூபத்தில் இருக்கும்போதே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த கருணையினால், அந்த அன்பினால் ஒவ்வொருவருக்கும் நான் போதிச்சிட்ருக்கேன். ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடையணும். இந்த ஜாக்கிரதை அவஸ்தையில் நாம் எப்படி இருந்தோமோ, இந்த சொப்பன அவஸ்தையில் நாம் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் தாண்டி சுசுப்தியில் இறைவன் ஒவ்வொரு நாளும் தங்க கிண்ணத்தில் நம்ம நடக்க வைக்கிறாரு. அந்த சுசுப்தி அவஸ்தையை நாம் ஜாக்கிரதை அவஸ்தைக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு பிறவி இல்லையே. அந்த சாதாரண அந்த சின்ன விஷயங்களும் கூட நீங்கள் தெரிஞ்சிக்காம இப்படி மறுபடி குடும்ப விஷயத்திலே உழண்டுக்கிட்டே இருந்து அன்றாடும் மறுபடி செத்து பிறக்கிறீங்களே, நீங்கள் சாகலாமா? நாம் சாகிறதுக்காண்டி வந்துக்குமா? நமக்கு சாவே இல்லையேன்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. அதெல்லாம் பொய்யா? அப்போ மகான்கள் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னால் இதை எத்தனையோ தடவை நான் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் நீங்கள் பிறவா நிலை அடையணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அடுத்து இந்த சுவாதி நித்திய அன்னதான ஆசிரமத்துக்கு வரணும். எல்லோரும் இந்த தீட்சையை பெற்று இந்த ஞானத்தை அடையணும்னு நான் ஒவ்வொருத்தரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.